வணக்கம் நண்பர்களே. பூச்செடிகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எளிமையாக வளரக்கூடிய எந்தவித பராமரிப்பும் தேவையில்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயம் மருத்துவத்தன்மை வாய்ந்த செடியும் கூட சாப்பிடக்கூடிய கீரையாகவும் இந்த இலைகளை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட செடி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் சொன்ன பூச்செடி. நல்ல பச்சை நிற இலைகளையும் வயலட் கலரில் 5 இதழ்கள் கொண்ட ஒரு பர்பிள் கலர் பூக்களையும் கொண்ட இந்த செடி தான் சைனீஸ் வயலட் செடின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 2 கலர் வருது, வயலட் கலரும் வருது, அதே சமயம் பூக்கள் வெள்ளை நிறத்தில் உள்ள செடியும் இருக்குது. இந்த தளிர் இலைகளை கீரையாகவும் பயன்படுத்தலாம். தமிழில் நறுஞ்சுவை கீரைன்னு சொல்கிறாங்க. மிதி கீரைன்னு இன்னொரு பேர் இருக்குது. மேகம் போக்கி அப்படின்னு பல பேர்கள் இருக்கு. நல்ல மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இலைகளில் சாலட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க ஃபாரினில். அதுக்கப்புறம் இதோட சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் காளான் டேஸ்ட்டில் இருக்கனால காளான் கீரைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதில் 2 வகை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வேரிகேட்டட் வெரைட்டி உள்ள சைனீஸ் வயலட்டும் வந்திருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சு போடும்போது செடி வளர்ந்து அப்படியே அந்த இலைகளும் பூக்களுமா தொங்கும் போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வீட்டோட ஃப்ரண்டேஜில் வச்சு வளர்க்கலாம். பூக்கள் ஒரு லைட் வயலட் கலரில் இருக்குது. ரொம்ப வேகமாக படர்ந்து வளரக்கூடிய செடி இது. அதனால் இதை மிதிக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு செடி இல்லைன்னா ஒரு கம்பு வச்சு விட்டாலே போதும், அப்படியே படர்ந்து நிறைய வளரும். அதனால் தரையில் வைக்காமல் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் தொட்டிகளில் வச்சு வளர்க்கும்போது அதோடைய வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நிறைய இடங்களில் களைச்செடி மாதிரி தானாகவே படர்ந்து வளரக்கூடிய செடி தான் இது. அதனால் அதை களைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதோட வேர்கள் கூட ஆஸ்துமா, அதுக்கப்புறம் பூச்சிக்கடி, இதுக்கெல்லாம் கூட மருந்து தயாரிக்கிறதுல இந்த வேர்களை பயன்படுத்துகிறாங்க ஆயுர்வேதங்களில். இவ்வளோ நன்மையுள்ள இந்த செடியை வளர்க்குறதுக்கு சின்ன தொட்டி இருந்தாலே போதும். ஒரே ஒரு கட்டிங் கிடைச்சாலே போதும், அதுவே தன்னால் படர்ந்து வளர்ந்துடும். மண்கலவை சாதாரணமாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி மண்கலவை தான். 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோபீட், கொஞ்சம் மணல் அல்லது மாட்டு எரு, இத்தனையும் கலந்து வைக்கும்போது ஈஸியாக வளரும். இந்த செடிகளுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் வேணும். அப்போ தான் இலைகள் நல்ல நிறைய தளர்ச்சி வளர்ந்து பூக்கள் நிறைய வைக்கும். இது ஒரு பெர்மனண்ட் செடி தான். ஒரு செடி வச்சு விட்டாலே போதும், எப்பவும் நம்மளுக்கு செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 365 நாளும் பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுபோக இந்த பர்பிள் கலர் ஒரு அதிர்ஷ்ட கலர்ன்றனால வீட்டோட ஃப்ரண்டேஜில் வச்சு வளர்க்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் உரங்கள் எதுவுமே பெருசாக தேவையில்லை. நம்ம நார்மலாக ஆர்கானிக்காக கொடுக்கக்கூடிய மாட்டு எருவே போதும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள கிச்சன் கம்போஸ்ட் கொடுத்தாலுமே போதுமானது. பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக இந்த செடிகளுக்கு வர்றதில்லை. அதனால் மருந்து எதுவும் அடிக்காதீங்க. ஆனால் கீரையை சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சித்த மருத்துவர் இல்லைன்னா டாக்டருடைய அறிவுரையின் பேரில் எவ்வளவு அளவு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அந்த சமைச்சு சாப்பிட்ற முறையும் கேட்டுக்கலாம். வருடம் முழுவதும் பூக்கள் தரக்கூடிய எளிமையாக வளர்க்கக்கூடிய இந்த சைனீஸ் வயலட்டை கங்கா பிரிம்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சா கூட வாங்கி உங்கள் வீட்டு தொட்டிகளில் வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை நண்பர்களே.